ஐயனார் துணை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, பாண்டியன் லவ் பண்ணுற பொண்ணோட அண்ணன் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வீட்டுக்கு வந்து சத்தம் போட்டுட்டு போயிருப்பாங்க. இந்த வீட்டில் வந்து எங்கள் தங்கச்சி வந்து வாழணுமா, எதுக்கு வந்து உங்கள் தம்பி என் தங்கச்சிக்கிட்ட பேசுகிறான் அப்படிலாம் சொல்லி வந்து கத்திட்டு போயிருப்பாங்க. உடனே சோழனுக்கு கோவம் வந்து, உன் தங்கச்சி பேசுகிறானால என் தம்பியை பேசுகிறான், ஒழுங்காக அவன் தங்கச்சியை முதல்ல இருக்க சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சண்டை வந்துடும். அடிதடி சண்டையாக மாறிடும். இதை வந்து பாண்டியன் வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா, பாண்டியனோட அப்பா லவ் பண்ணுறீங்கன்னா ஒழுங்காக கல்யாணம் பண்ணுற வேலையை இந்த மாதிரி வீடெல்லாம் வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி வேலையை பண்ணிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கிட்டே சொல்லுவாங்க. உடனே பாண்டியன் என்னாச்சுன்னு கேட்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாத்தையும் அவங்க அப்பாவே வளரிடுவாங்க. இதுக்கப்புறம் வந்து இனிமேல் எந்த பிரச்சனையும் வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி, நான் அவங்க தங்கச்சியை லவ் பண்ணால் அவங்க என்கிட்ட தானே வந்து கற்றணும், வீட்டில் வந்து எப்படி கட்டலாம்னு சொல்லிட்டு பாண்டியன் ரொம்பவே கோவமாக இருப்பாங்க. இருந்தாலும் சேரன் பார்த்தீங்க அப்படின்னா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் பண்ண வேணாம், பார்த்துக்கலாம், இதோட விடு, நீ போய் எங்கள் பிரச்சனை பண்ணி தேவையில்லாமல் சண்டையை வளர்த்துட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லவும் பாண்டியன் வந்து கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஸோ பாண்டியனுக்கும் அந்த பொண்ணுக்கும் லவ் வந்து கண்டினியூ ஆகுமா இல்லை இதோட முடிஞ்சிருமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.